வரலாறுன்னா நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் எழுதி முடிச்ச, இனிமே மாத்த முடியாத ஒரு கதைன்னு தானே. ஆனா அந்த கதையோட மிக முக்கியமான சில பக்கங்கள் இன்னும் பூமிக்கு அடியில புதைஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு மறைக்கப்பட்ட கதையை தான் ஆராய போறோம். இது வரலாற்றாசிரியர் மன்னர் மன்னனோட ஆய்வை அடிப்படையா வச்சது. நாம இந்த கதைய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி லண்டன் ராயல் சொசைட்டிக்கு எழுதின ஒரு கடிதத்திலிருந்து தொடங்குவோம். மனித நாகரிகத்துக்கே மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புக்கு இந்தியாதான் காரணம்னு அவர் அடிச்சு சொல்றாரு. இதுதான் நம்ம ஆய்வோட ஆரம்ப புள்ளி. இந்த மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கான முதல் ஆதாரம் எங்க இருக்கு தெரியுமா? எந்த லைப்ரரியிலயும் இல்ல, பூமிக்கு அடியில புதைஞ்சு கிடக்கு. இன்னும் வெளிவராத அந்த பரந்த வரலாற்று பதிவுகளை பத்தி முதல்ல பாப்போம். யோசிச்சு பாருங்க. சமீபத்திய கணக்குப்படி தமிழ்நாட்டுல மட்டும் 7500க்கும் மேற்பட்ட பழங்கால குடியிருப்புகளும் தொல்லியல் தளங்களும் பூமிக்கு அடியில இருக்கு. நம்ம கால் கிண்டையே ஒரு பெரிய வரலாற்று நூலகம் இருக்கு. ஆனா அந்த வரலாற்று நூலகத்திலிருந்து நாம எவ்வளோ படிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? இங்கேதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. இந்த தளங்கள்ல 0.5%க்கும் கம்மியா, அதாவது 0.47% மட்டும்தான் அறிவியல் பூர்வமா அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு. மீதி 99.53% இன்னும் பூமிக்கு அடியில தான் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வரலாறு நமக்காக சும்மா காத்துட்டுக்கிட்டு இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாம தோண்டி எடுக்கிற இடங்களை விட அழிக்கப்படுற இடங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். சொல்லப்போனா இது காலத்தோட நம்ம போடுற ஒரு பந்தயம் மாதிரி. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு தொழில்நுட்பம். சாதாரண தொழில்நுட்பம் இல்ல, இன்னைக்கு நாம வாழ்ற இந்த நவீன உலகத்தையே கட்டின ஒரு தொழில்நுட்பம். அதுதான் எஃகு. அதோட தோற்றத்தை பத்தின ஒரு ஆச்சரியமான கதைய வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இந்த காலவரிசை ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது பாருங்க. அதாவது இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டுல எவ்ளோ பழமையானதுன்னு பாருங்க. கிரேக்கம், எகிப்துக்கெல்லாம் முன்னாடியே. அதோட தரத்தை பல நூற்றாண்டுகள் கழிச்சு ஐரோப்பியர்களே ஆச்சரியப்பட்டு பாராட்டியிருக்காங்க. உண்மையில சொல்லணும்னா 18ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய இரும்பின் தரம் அவ்ளோ உயர்வா இருந்திருக்கு, அவங்களோட கை தேர்ந்த கைவினைஞர்களால கூட அதை வச்சு ஒரு வாளை வடிக்க முடியலையா, அந்த அளவுக்கு அது கையாளும் திறம் அவங்க கிட்ட இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பழங்கால தொழில்படுத்துவங்கிறது ஏதோ மியூசியத்துல வைக்கிற பொருள் மட்டும் இல்ல. இன்னைக்கு நாம பாக்குற புர்ஜ் கலீஃபா மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள்ல இருந்து நம்ம போக்குவரத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அடித்தளம். டெக்னாலஜியை தாண்டி இந்த ஆய்வு இன்னொரு மறக்கப்பட்ட விஷயத்தையும் சுட்டிக்காட்டுது. அதுதான் நம்மளோட அறிவு அமைப்புகள். அதாவது ஒரு புரட்சிகரமான கல்வி மாதிரி மேற்கிலிருந்து கிழக்குக்கு வரல, அதுக்கு பதிலா கிழக்கிலிருந்து மேற்குக்கு போயிருக்குன்னு சொல்லுது. ஏன் ஒரு புது சிஸ்டம் தேவைப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம், கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள். இன்னொரு பக்கம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வெறும் 5 பேராசிரியர்கள் தான் இருந்திருக்காங்க. இவ்ளோ கம்மி ஆசிரியர்களை வச்சு ஐரோப்பாவால எப்படி கல்வியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க முடியும்? அதுக்கான பதில் 1787ல டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்லாந்து பாதிரியார் சென்னையில பார்த்த ஒரு சிஸ்டம்ல இருந்து கிடைச்சுது. அவர் இந்த முறையை ஆவணப்படுத்தி அதுக்கு மெட்ராஸ் சிஸ்டம்னு பேர் வச்சு அதை அப்படியே ஐரோப்பாவுக்கு கொண்டு போறாரு. ரொம்ப சிம்பிளான முறை தான் இது. இன்னைக்கு நாம பாக்குற இன்டர்ன்ஷிப், அப்ரெண்டிஸ் சிஸ்டம்களுக்கு இதுதான் முன்னோடி. இந்த மாடல் அவ்ளோ திறமையா இருந்ததால இங்கிலாந்துல மட்டும் 230க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இதை பயன்படுத்தியிருக்கு. அப்புறம் மெதுவா உலகம் முழுக்க பரவிருக்கு. சரி, இதெல்லாம் பழைய கதை தானே. இந்த வரலாற்றெல்லாம் தோண்டி எடுக்கிறதால இன்னைக்கு என்ன ஆகப்போகுது? இது வெறும் பழையதை திருத்துறது மட்டும் இல்ல, நம்ம நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இது ஒரு முக்கியமான கருவின்னு ஆய்வாளர் சொல்றாரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு விஷயத்த அழகா சொல்லிருக்காரு. ஆரம்பகால இந்திய விஞ்ஞானிகள் பிரிட்டிஷ் கல்வி முறையில படிச்சாலும் அவங்க கிட்ட போட்டியிடணும், தங்களை நிரூபிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. உன் சிஸ்டம்ல படிச்சாலும் உன்னை விட நான் பெரியவன்கிற அந்த மனநிலை, அந்த உந்துதல் எங்கிருந்து வந்துச்சு? அவங்களோட பாரம்பரியம் மேல இருந்த அந்த ஆழமான உணர்வுல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா ஆய்வாளர் சொல்ல வர்ற செய்தி இதுதான். வரலாறுங்கிறது நாம சும்மா படிக்கிற ஒரு பாடம் இல்ல, அது நம்ம அடையாளம், நம்ம உந்து சக்தி, அது ஒரு உயிருள்ள ஆதாரம். இந்த நம்மள ஒரு இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. ஒரே ஒரு கலாச்சாரத்தோட மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கே இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது, நாம இன்னும் தெரிஞ்சுக்காத நம்ம எல்லாரோடைய பொதுமான கடந்த காலத்தை பத்தி எவ்வளவு விஷயங்கள் இன்னும் வெளியே வராம காத்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க.